கல்லூரி மாணவர் மற்றும் 16 வயது சிறுவனை தாக்கியதாக பாடகர் மனோவின் மகன்கள் மீது புகார் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் தலைமறைவாக உள்ள அவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இந்த விவகாரம் குறித்தான கூடுதல் விவரங்கள். சென்னை வளசரவாக்கத்தில் கல்லூரி மாணவர் மற்றும் 16 வயது சிறுவன் தாக்கப்பட்ட வழக்கு தொடர்பாக திரைப்பட பாடகர் மனோவுடைய 2 மகன்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. 2 மகன்களும் தலைமறைவாகிவிட்டார்கள். அவர்கள் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த சூழ்நிலையில் அவர்கள் பதுங்கி இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடிப்பதற்கும் அவர்களை கைது செய்வதற்கும் தனிப்படை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. உதவி ஆய்வாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் தனிப்படை என்று அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர்களுக்கு நெருங்கிய நண்பர்களுடைய வட்டாரங்களுடைய பட்டியலை எடுத்து அவர்கள் மூலமாக 2 பேரையும் கைது செய்ய போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். அவர்கள் அடிக்கடி கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய பண்ணை வீடுகளில் நண்பர்களோடு இருப்பது வழக்கம் என்று விசாரணை தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த பண்ணை வீடுகளில் தேடக்கூடிய பணியில் போலீசார் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய செல்போன் எண்ணையும் வைத்து அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களை கண்டறியக்கூடிய பணியிலும் போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.